தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் இன்றைய நிகழ்வில் நாம் குரு பூர்ணிமா குறித்து சிந்திக்க இருக்கிறோம். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் வரும், அதாவது ஆஷாட மாதம் எனப்படும் ஆடி மாதத்தில் புனித நாளான குரு பௌர்ணமி மிக மிக புனிதம் வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் பகவான் ஸ்ரீ வியாசரை நினைவு கூறும் விதத்தில் சந்நியாசிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்கி மகரிஷி வியாசரால் இயற்றப்பட்ட புண்ணிய நூலான பிரம்மசூத்திரத்தை படித்து விளக்கம் சொல்லவும் வேதாந்த தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடவும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றனர். 4 வேதங்கள், 18 புராணங்கள், மகாபாரதம் மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்றவற்றை தொகுத்து எந்த காலத்திலும் மனித குலம் மறக்க முடியாத மாபெரும் தொண்டு செய்திருப்பவர் ஸ்ரீ வியாசர். அவர் தந்துள்ள பெருமை மிக்க அந்த நூல்களை படித்து கலிகாலத்தில் மனித குலம் உய்வதற்காக அவர் காட்டியுள்ள வழியில் நாம் நிற்க முயல்வதுதான் அவருக்கு நாம் செய்யும் நன்றி கடனாகும். இந்த தெய்வீக புருஷரை மதிக்கும் விதத்தில் இந்த நாளில் எல்லா ஆன்மீக சாதகர்களும் பக்தர்களும் வியாச பூஜை செய்து தங்கள் குருநாதரை வணங்கி வழிபடுகின்றனர். துறவிகள், இறை மனிதர்கள் மற்றும் சந்நியாசிகள் மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் இல்லறத்தாரால் வணங்கப்பட்டு தானம் அளிக்கப்படுகின்றனர். சாத்துர்மாசியம் என்று அழைக்கப்படும் பகுதி இந்த நாளில்தான் தொடங்குகிறது. அதை அடுத்து வரும் 4 மாத மழைக்காலத்தில் சந்நியாசிகள் ஒரே இடத்தில் தங்கியிருந்து பிரம்மசூத்திரம் படித்து தியானத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த மகிமை வாய்ந்த தினத்தின் உட்பொருளை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவலுடன் எதிர்பார்த்த மழை வரும் நன்னாளை அது குறிக்கிறது. கோடை காலத்தில் ஆவியாகி மேகமாக திரண்டவை இப்பொழுது பூமியில் புதிய பயிர்கள் உண்டாக காரணமான மழையாக பொழியப் போகின்றன. அதைப்போல பொறுமையான படிப்பினால் தாங்கள் பெற்றுள்ள அனைத்து தத்துவத்தையும் கொள்கைகளையும் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு அனைவரும் முயற்சியை மேற்கொள்ளும் நன்னாள் இது. சாதகர்கள் இந்த நன்னாளில் பக்தி ஸ்ரத்தையுடன் தங்களது நடைமுறை ஆன்மீக சாதனையை தீவிரப்படுத்த உறுதியேற்கிறார்கள். புதிய ஆன்மீக அலைகளை உண்டாக்குங்கள். நீங்கள் கற்றது, கேட்டது, பார்த்தது, படித்தது அனைத்தும் சாதனையின் மூலம் பரந்த அன்பு, தொடர்ந்த தொண்டு, அனைத்து உயிரிலும் இலங்கும் ஆண்டவனை வழிபடுதல் போன்றவைகளாக பரிணமிக்கட்டும். இந்த நாளில் வெறும் பால் பழம் மட்டும் உட்கொண்டு தீவிரமான ஜபம் தியானத்தில் ஈடுபடுங்கள். பிரம்மசூத்திரத்தை படியுங்கள். குரு பூர்ணிமாவை அடுத்து வரும் 4 மாதங்களில் உங்கள் குரு மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். உங்களுக்கு மிகுந்த நலம் கிட்டும். ஒருவரது குருநாதரை வழிபடும் நாள் பக்திமிக்க ஆன்ம சாதகனுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நன்னாளாகும். தனது அபிமான குருவிற்கு தன்னுடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிவிக்கும் இந்த வாய்ப்பை சாதகர்கள் ஆவலுடனும் பக்தியுடனும் எதிர்பார்க்கின்றனர். பற்று என்னும் பந்தத்திலிருந்து சீடனை குரு விடுவித்து சம்சார சக்கரத்திலிருந்து அவனுக்கு விடுதலை அளிக்கிறார். ஆண்டவனிடம் எவனுக்கு பக்தி இருக்கிறதோ, ஆண்டவனிடம் இருப்பதைப் போல குருவிடமும் எவனுக்கு அபாரமான பக்தி இருக்கிறதோ அவனுக்கு இங்கு குறிப்பிடப்படும் இரகசியங்கள் புலப்படுகின்றன என்று ஸ்ருதிகள் கூறுகின்றன. குரு பிரம்மம் என்னும் பரம்பொருளான கடவுளே ஆவார். உங்கள் அந்தராத்மாவிலிருந்து அவர் உங்களை ஊக்குவிக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவர். ஒரு புது பார்வை கோணத்தை பெறுங்கள். அனைத்து பிரபஞ்சத்தையும் குருவின் வடிவமாக பாருங்கள்.
இந்த படைப்பின் ஒவ்வொரு பொருளிலும் குருவின் வழிகாட்டும் கரத்தையும் உத்வேகமூட்டும் குரலையும் ஒளியூட்டும் ஸ்பரிசத்தையும் உணருங்கள். உங்களது மாறிய பார்வையில் உலகம் முழுவதுமே இப்பொழுது மாறிக் காட்சி தரும். உலகமாகிய குரு வாழ்வின் முக்கிய இரகசியங்களையெல்லாம் உங்களுக்கு வெளிக்காட்டி ஞானத்தையும் உங்களுக்கு நல்கும். கண்ணுக்கு புலப்படும் இயற்கையின் வடிவில் தெரியும் பரமகுரு வாழ்வின் மிக முக்கிய பாடங்களை உங்களுக்கு புகட்டுவார். அவதூத தத்தாத்ரேயருக்கே பாடம் புகட்டிய இந்த பரமகுருவை தினமும் வணங்குங்கள். இறைவனாகவும் குருவிற்கு குருவாக கருதப்படும் தத்தாத்ரேயர் இயற்கையையே குருவாக கொண்டார். இயற்கையின் 24 படைப்புகளிடமிருந்து அவர் பாடம் கற்றார். எனவே அவருக்கு 24 குருமார் உண்டு என்று சொல்லப்படுகிறது. பொறுமைக்கு இலக்கணமான பூமாதேவி, தியாகத்தின் சின்னமான நிழல் தரும் பழமரம், சிறு விதையில் அடங்கி கிடக்கும் பிரம்மாண்டமான ஆலமரம், பெரும் பெரும் பாறைகளையும் கரைக்கவல்ல சிறு சிறு மழைத்துளிகள், ஒழுங்கு தவறாமல் குறித்த காலத்தில் செயல்படும் கோள்களும் பருவ காலங்களுக்கு அவருக்கு தெய்வீக குருவாக திகழ்ந்தனர். எவரால் பார்க்க முடியுமோ கேட்க முடியுமோ அவர்கள் பாடம் கற்பார்கள். எதையும் கற்கும் ஆர்வமுள்ளவர்களாக திகழுங்கள். ஒன்றுக்கும் உதவாத ஆணவத்தை விடுங்கள். இயற்கையில் புதைந்து கிடக்கும் அத்தனை பொக்கிஷங்களும் உங்களுடையது ஆகும். வெகு குறுகிய காலத்தில் நீங்கள் முன்னேற்றமடைந்து பூரணத்துவத்தை அடைவீர்கள். மலை தென்றல் போல தூய்மையுடனும் பற்றற்றும் விளங்குங்கள். தங்களது லட்சியமான கடலை நோக்கி நதிகள் யாவும் தொடர்ந்து நிதானமாக இடையறாது ஓடுவது போல உங்களது அனைத்து எண்ணங்கள், அனைத்து சொற்கள், அனைத்து செயல்களும் விஷயமான சத் சித் ஆனந்த பரம்பொருளை நோக்கியதாகவே அமையட்டும். சூரியனின் கண்ணை பறிக்கும் ஒளியை சந்திரன் பிரதிபலித்து ஒளிர்கிறது. சூரியனின் மேலான ஒளியை பௌர்ணமி நாளன்று முழுநிலா பிரதிபலிக்கிறது. அது சூரியனை பெருமைப்படுத்துகிறது. தன்னலமற்ற தொண்டு மற்றும் சாதனை என்னும் தீயின் மூலம் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நிலவைப் போல ஆன்மாவின் உயிர் ஒளியை பிரதிபலியுங்கள். ஒளிக்கெல்லாம் ஒளியான பிரம்ம தேஜஸை பிரதிபலிப்பவராக ஆகுங்கள். சூரியனுக்கெல்லாம் சூரியனான தெய்வீகத்தின் ஜீவ சாட்சியாக நான் ஆவேனாக என்பதை உங்கள் லட்சியமாக கொள்வீர்களாக என்று கூறுகிறார். இப்பகுதியின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.